டே 1 எந்த ஒரு பிளானும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்றத பிளானே பண்ண போறேன். ஆனா கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கு. எங்கத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ஓகே, ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்ட தான் நம்ம லான்ச் பண்றதா டிசைட் பண்ணியிருந்தோம். அங்கத்துலருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, என்ன ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, என்ன டிசைன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு செக் பண்ணின்னு இருந்தேன். அப்பதான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ஸ்டாக்ஸ கிளியர் பண்றதுக்கான ஐடியா வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலான்ட்டு எடுத்து பார்த்தா 10,000க்கான ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. ஓகே, இத ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணலான்ட்டு யோசிச்சு பையிங் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஆஃபர் சேல் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் அதுக்கான பிளானு, எக்ஸிகியூஷன் எல்லாம் பண்ணணும். ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹப் அப்படின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணல. 2 1/2 மந்த்ஸ் பிஃபோரே என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் தான் வந்துட்டு அந்த ஒர்க்க பெண்டிங்ல வச்சிருந்தேன். ஓகே, இன்னைக்கு டே 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அவங்க மறுபடியும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இத நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கே. டே 1 எந்த ஒரு பிளானும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா டே 2 வந்துட்டு பிளானோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டிசைட் பண்ண மாதிரி ஸ்டாக் அவுட் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் சேல் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம்லயும், வாட்ஸ்அப்லயும் போஸ்ட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ ஷூட்டிங், எடிட்டிங், ஸ்கிரிப்டிங் ஒர்க்க தான் இப்ப நான் பண்ண போறேன். இது முடிச்சிட்ட பிறகு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. டே 2 உடைய செகண்ட் பிளான் ஆஸ் ஆல்ரெடி டிசைட் பண்ண மாரி என்னுடைய ஓன் கஸ்டமைஸ்ட் டிசைன்ட் அவுட்ஃபிட்ட லான்ச் பண்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை ரெடி பண்றதுக்கு ஆல்ரெடி நான் ஃபேப்ரிக்கு சோர்ஸ் பண்ணியிருந்தேன். பேட்டர்ன், கட்டிங் எல்லாமே பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மிஷின்ல ஸ்டிச்சஸ் எதுவுமே சரியா வரவே இல்ல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். மிஷின் எல்லாமே கிளீன் பண்ணி பார்த்தேன். அப்பவும் ஸ்டிச்சஸ் சரியா வரல. ஓகே, கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணலான்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே தான் கண்டினியூ பண்ணேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆனது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. டெம்பிள் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சு டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தேன். சேனல்ல விளாக் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு விளாகையும் ஷூட் பண்ணிட்டு ப்ராடக்ட் ஒன்று இருந்துச்சு. அதை ரிவ்யூ பண்ற வீடியோ இருந்துச்சு. அதையும் ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அப்லோடும் பண்ணிட்டேன். ஃபைனலி அவுட்ஃபிட்டை கூட ரெடி பண்ணிட்டேன். இந்த அவுட்ஃபிட்டை வந்துட்டு ஜூலை 1க்கு லான்ச் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலயுமே ஒரு சேலஞ்ச் இருக்குது. டே 4 செகண்ட் அவுட்ஃபிட்டை ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். டிசைன் எல்லாமே சூஸ் பண்ணிட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கையும் ஆல்ரெடி சோர்ஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு லைனிங் மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு. அதை பர்ச்சேஸ் பண்ணி தான் விசிட் பண்ணியிருந்தேன். லைனிங் இப்போ அவைலபிளா இல்லை இந்த கலர்ல. நெக்ஸ்ட் டே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஓகே ப்ராடக்டாவது லிஸ்டிங் பண்ணலான்னு பார்த்தாக்கா கரண்டே இல்லை. கரண்ட் இல்லாம என்னால எதுவும் ஸ்டிச்சும் பண்ண முடியாது. ப்ராடக்டாவது லிஸ்ட் பண்ணலான்னு பார்த்தாக்கா லேப்டாப்ல பேட்டரி லோவா இருந்துச்சு. அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. மீஷோ கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ், ஆர்டிஓ ரிட்டர்ன்ஸ், கொரியர் பர்சன் ஃப்ராட் பண்றதுக்கு நம்ம கிளைம் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த பார்கோடட் பேக்கேஜிங் மெட்டீரியல் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஈவினிங் 6 o'clock தான் கரண்ட் வந்துச்சு. ஸோ ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஹப்ல ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கூடவே மீஷோல கூட வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு டே 5 என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, செகண்ட் அவுட்ஃபிட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான லைனிங்கை பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துட்டு இப்போ அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டே 1, டே 2, டே 3, டே 4 உடைய வீடியோ எடிட்டிங் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். ஸோ அந்த எடிட்டிங் ஒர்க்கை கொஞ்சமாக பண்ணிட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓவரால் இன்னைக்கு இதை தான் பண்ண போகிறேன் நான்.